ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை சூப். இந்த சூப் பார்த்திங்கன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான சூப்பு தான் இது செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம நார்மலாக வந்து கீரை சூப் வந்து செஞ்சுருப்போம். அது சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், யார் வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா காய், பூ, பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தாராளமாக. ரொம்பவே நல்லாயிருக்கும். எதையுமே வந்து நீங்கள் கீழே போட வேண்டியதே இல்லை. ரொம்பவே ஹெல்தியான இந்த கீரையை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த கீரையை வந்து கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கீரை சூப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் எடுத்துக்காதீங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சூப்புக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா புளிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெரிய தக்காளி கூட ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சோம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்படி எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சூப்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வந்து பொன்னிறமாக வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் தேங்காயை அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பூண்டு, தக்காளி இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட அந்த பூ காயெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம், ஏன்னா கீரை நிறையா இருக்கும்போது சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீரை நல்லா வற்றுனதுக்கப்புறம் உப்பு வந்து அதிகமாக போயிடும். அதனால கீரை ஃபஸ்ட்டு நல்லா வெந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கீரையை வேக விட்டுறலாம். கீரை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரணும். வந்துருச்சுன்னா சூப் ரெடி ஆகிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி தாராளமாக நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். சூப் அப்படிங்கிறப்போ தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு தேங்காய் வந்து சேர்க்கும்போது கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இல்லை தேங்காய் வந்து கம்மி பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை தேங்காய் நிறையா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் நிறையா கூட ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா வந்து ஒரு கொதிச்சிருச்சு. கீரை சூப் ரெடியாக இருக்குது. மணத்தக்காளி கீரை சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அதிகம் இருக்காது. எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டியதில்லை. சூப்புங்கிறப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து சும்மா வந்து குடிக்க முடியாது. ஆனால் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை வந்து கசப்பே இருக்காது. தேங்காய் வந்து அந்த கசப்பை எடுத்துரும். அதனால கீரையை நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம் பிசைஞ்சு. நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இதை இப்படி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கீரை வகையாக கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.